Hey guys, welcome back to my channel Technomath. So in the video நம்ம chapter 4 differential equations ஓட examples பார்க்க போறோம். So first example 4.1. So example 4.1ல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா கொடுத்திருக்கிற differential equation ஓட order and degree கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So first sum d square y by dx square plus 3dy by dx the whole square plus 4y is equal to 0. ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் இருக்கிற ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே டி ஸ்கொயர் ஒய், அதாவது என்னோடய ஒய்யோட செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்குது, இங்கே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இருக்குது. ஸோ நான் இது ரெண்டுத்தில் என்னோடய ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எது, ஆப்வியஸாக நான் என்ன சொல்ல முடியும், என்னோடய செகண்ட் டெரிவேட்டிவ் தான் என்னோடய ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்னு சொல்ல முடியும், கரெக்டாக? ஸோ என்னோடய ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட பவர் என்னவா இருக்கீங்க 2. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டராக எழுதுவோம். அதாவது நம்மளுக்கு கொஷனில் இருக்கிற ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் என்னவோ இந்த டி இங்கே 2 இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்துட்டு பவர்னு சொல்லுவோம். ஸோ இது என்னவோ அதுதான் வந்து என்னோடய ஆர்டர். என்னோடய டிகிரி வந்து இப்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து எனக்கு இந்த ஹோல் பவர் வந்து எனக்கு இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு இங்கே 2 இருந்துச்சுன்னா நான் என்னென்னு போட முடியும், என்னோடய டிகிரி வந்து 2 போட முடியும். இங்கே 3 இருந்துச்சுன்னா என்ன போட முடியும், என்னோடய டிகிரி வந்து 3 போட முடியும். ஆனால் இங்கே எனக்கு எதுவுமே இல்லாததுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய டிகிரி வந்து நம்ம எதுவுமே இல்லை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிப்போம், 1ஆக கன்சிடர் பண்ணிப்போம்ல. ஸோ அப்போ என்னோடய டிகிரி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 1. ஸோ நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். கொடுத்துருக்கிற கொஸ்டினோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்கொயர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஆர்டராக எடுத்துப்போம். இந்த டெரிவேட்டிவோட பவர் என்ன, இங்கே 2 இருந்துச்சுன்னா இங்கே 2 போடுவோம், 3 இருந்துச்சுன்னா இங்கே 3 போடுவோம். இங்கே எதுவுமே இல்லை, ஸோ எதுவுமே இல்லைன்னா நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிப்போம், 1ஆக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அதனால் இதோட டிகிரி வந்து 1. நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y dy by dx ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எதுவாக இருக்குதுன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அகேன் இதோட ஆர்டர் என்னது, இங்கே நம்ம ஆர்டர் என்னன்னு பார்த்தோம், இந்த 2 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ 2 டிகிரி வந்து நம்ம இங்கே இதோட ஹோல் பவர் என்னதோ அதுதான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதோட ஹோல் பவர் வந்து நம்மளுக்கு இங்கே என்னது 1. அப்போ இதோட டிகிரி என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் 6 ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்மளோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இந்த சம்மில் என்னதுன்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப். அப்போது நம்மளுக்கு ஆர்டர் என்னவாக வரும், 3ஆக வரும். ஆர்டர் 3ஆக வந்துச்சுன்னா இதோட டிகிரி நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹோல் பவர் 1 இருக்குது. அப்போ நம்மள இதோட டிகிரி வந்து என்னென்ன ஆகிடும், 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த சம்ஸ் எல்லாமே என்னவாக இருக்குது, நம்ம நார்மலாக செகண்ட் டெரிவேட்டிவ் தேர்ட் டெரிவேட்டிவ் இருக்குது. நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், அதனோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்துகிட்டு அங்கே டி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம ஆர்டர் 2ஆக போட்டோம், 3 டி கியூப்னு இருந்துச்சுன்னா ஆர்டர் 3ஆக போட்டோம். டிகிரி வந்து அது ஹோலாக அதனோட பவர் என்னவாக இருக்கும், 2ஆக இருந்துச்சுன்னா நம்ம 2 போடுவோம், 1ஆக இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு போட்டோம், 1ன்னு போட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபோர்த் சம்மில் வந்துட்டு 1 பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 த ஹோல் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன்ல, இட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த 2 வந்து எனக்கு என்ன ஆகிடும், உள்ளே வரும்போது மல்டிப்ளை ஆகிடுமா, அப்போ 3/2 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த 2வும் இந்த 2 எனக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் the whole cube is equal to a square d square y by dx square the whole square. ஸோ இப்போ இங்கே இதுதான் நம்ம என்னவா எடுத்துப்போம்னா இப்போது ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கான சம்மா எடுத்துப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னது, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னால் அப்போ ஆப்வியஸாக நம்மளோட ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா
இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஆர்டர் என்னவாக இருக்கும் 2வாக இருக்கும். டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் d²y/dx² இருக்குது, இங்கேயும் d²y/dx² இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் ஹையஸ்ட் 3. அப்போ ஆப்வியஸாக நம்மளுக்கு என்னவாயிடும் டிகிரி வந்து நம்மளுக்கு 3 ஆகிடும். ஸோ நம்மளோட ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம்மில் வந்து y dash plus y double dash the whole square is equal to x plus y double dash the whole square. ஸோ இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போது y dash y double dash நம்ம dy/dxன்னு எழுதுவோம் கரெக்டாக. ஸோ இதோட மீனிங் என்னது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் y with respect to x. இதுதான் இதனோட மீனிங் கரெக்டாக. ஸோ இந்த dy/dx எனக்கு என்னதுன்னா என்னோட y dash d²y/dx² தான் என்னோட y டபுள் டேஷ். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை நான் என்னென்னு பண்ணுவேன் y டேஷாக எடுத்துப்பேன். செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன பண்ணுவேன் y டபுள் டேஷ். இந்த மேலே இருக்கிற இந்த டேஷ் இந்த லைனில் இருக்குல்ல, ஒரு லைனாக இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், 2 லைனாக இருந்துச்சுன்னா அது என்னோட செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போது இங்கே y dash plus y double dash is equal to இது என்ன ஆகும் அப்படின்னா a plus b the whole squareல எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போது a² plus b² plus 2ab. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு y dash is equal to x² plus 2xy double dash. அதாவது இந்த y double dash the whole square இந்த y double dash the whole square எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ தான் நான் சொன்னேன் y டேஷ்னு நம்ம என்னென்னு எழுதுவோம் dy/dxன்னு எழுதுவோமா, which is equal to x² plus 2x y double dash நம்ம என்னவா எழுதுவோம் d²y/dx². ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு ஆப்வியஸாக நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து d²y/dx². அப்போ இதோட ஆர்டர் என்னது 2. இதோட டிகிரி அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம் இதோட ஹோல் பண்ணி நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கோ அதான் டிகிரின்னு சொல்லுவோமா. எனக்கு இங்கே என்ன இருக்குது 1. அப்போ இதோட டிகிரி என்னது 1. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் d³y/dx³ minus dy/dx the whole power 1/2 is equal to 0. So d³y/dx³ is equal to நான் என்ன பண்ணிடுறேன் இங்கே இருக்கிற மைனஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ அது ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ dy/dx the whole power 1/2. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் d³y/dx³ the whole square is equal to dy/dx the whole power 1/2 the whole square. அப்போ இது ஹோல் ஸ்கொயர் எப்படி ஆகும் dy/dx the whole power 1/2 into 2. ஸோ இந்த 2 எனக்கு கேன்சல் ஆகிட்டு வெறும் பவர் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ d³y/dx³ the whole square is equal to dy/dx. இங்கே என்னோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னது d³y/dx³. இதனோட ஆர்டர் என்னது 3. டிகிரி வந்து எனக்கு இங்கே என்ன இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னா 2 இருக்குது கரெக்டாக. எனக்கு இங்கே பவர் என்ன இருக்குது 2 இருக்குது. இங்கே பாருங்கள் 2 இருக்குது. நான் ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும் ஸ்கொயரிங் பண்ணோம்ல. ஸோ அப்போ பவர் வந்து எனக்கு என்னவாயிடும் 2 ஆகிடும். அப்போது என்னோட ஆர்டர் வந்து 3. அப்புறம் டிகிரி வந்து என்னது இதனோட ஹோலில் இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே என்ன இருக்குது அதாவது இதனோட பவரில் என்ன இருக்கோ அதுதான் நான் என்னன்னு சொல்வேன் என்னோட டிகிரியாக சொல்வேன். இதனோட பவரில் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ அதுதான் என்னோட டிகிரியாக வரும். ஸோ ஆர்டர் வந்து 3, டிகிரி வந்து 2. இந்த சம்மில் y is equal to 2 dy/dx the whole square plus 4x dx/dy. ஸோ நம்ம dx/dy நம்ம எங்கேயுமே படித்தது கிடையாது. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது dy/dx தான். அப்போது இங்கே என்ன பண்ணால் நம்மளுக்கு dy/dx வரும். ஆப்வியஸாக நம்ம ரெசிப்ரோகேஷன் எடுத்தால் dy/dxன்னு வருமா. அதுக்காக ரெசிப்ரோகேஷனாக நம்ம என்னது a/b இருந்துச்சு அப்படின்னா இதோட ரெசிப்ரோகேஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் b/aன்னு சொல்லுவோம் கரெக்டாக. ரிவர்ஸ் வைஸ் கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அப்போது y is equal to 2 into dy/dx the whole square plus 4x into 1/dy/dx. In the sense dy/dx can be written as 1/dy/dx. அதாவது 1/dy/dx எழுதணும் அப்படின்னா இந்த dx மேலே போயிட்டு எனக்கு ஆப்வியஸாக எனக்கு எந்த டேர்ம் வந்துடும் இந்த டேர்ம் கிடச்சிடும். அதனால் நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இங்கே வந்து dy/dx தான் என்னோட LCM. அப்போது y is equal to 2 into dy/dx the whole square into dy/dx plus 4x/dy/dx. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த dy/dx எனக்கு கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். அப்போது y into dy/dx is equal to இப்போ எனக்கு இங்கே பேஸ் சேமாக இருக்குது. அதாவது dy/dx the whole square dy/dx the whole power 1. பேஸ் அப்படின்னா a² into a power
3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பேஸ்னால் இந்த ஏ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ எனக்கு என்னோட பேஸ் வந்து சேமா. அப்போ பேஸ் சேம்னா நம்மளுக்கு பவர் என்னது 2, இதோட பவர் 3. அப்போ பவர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணி ஏ பவர் 5ன்னு எழுதுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் பேஸ் சேம்னா இங்கே வந்து என்னோடய பேஸ் வந்து dy/dx, இங்கேயும் என்னோடய பேஸ் வந்து dy/dx. இங்கே என்னோடய பவர் 2, இங்கே என்னோடய பவர் 1. பேஸ் என்னோட பவர் ஆட் பண்ணுவோம்ல, அப்போது dy/dx the whole power 2 + 1 என்னது 3 + 4x. ஸோ இங்கே வந்து என்னோடய ஹையஸ்ட் டிகிரி வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து எனக்கு dy/dx, அதுதான் இது. ஸோ dy/dxனால் எனக்கு இங்கே எதனா இருக்கா? இங்கே 2ஓ இல்லைனா 3 எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ என்னோடய ஆர்டர் வந்து 1, என்னோடய டிகிரி வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஹோல் பவர் என்னோடய டிகிரின்னு சொல்லியிருந்தேன். நான் அப்போ இது எனக்கு என்னோடய டிகிரி ஆகிடும். ஸோ என்னோடய டிகிரி வந்து 3. Second example, find the differential equation of the family of straight line y = mx + c when m is the arbitrary constant, c is the arbitrary constant, both m and c are arbitrary constant. So ஒரு பர்டிகுலர் டேர்மில் வந்து நம்மளுக்கு ஆர்பிட்டரி ஈக்குவேஷன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y is an arbitrary constant கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? y = mx + c. ஸோ அதை என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்குற இந்த லைன் ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், dy/dx = m × எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1. சி வந்து என்னோட கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்து நான் என்ன சொல்லலாம், dy/dx = m. இது வந்து என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதாவது y = இங்கே எனக்கு எம்மோட வேல்யூ என்னென்னு கிடச்சிது, dy/dxன்னு கிடச்சிதா. அப்போ m இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும், dy/dx போடணும். ஸோ அப்போ dy/dx × x + c. ஏன் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டே, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னு ஒரு டேர்மை நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எழுதுகிற அந்த ஈக்குவேஷனில் அந்த பர்டிகுலர் டேர்ம் இருக்கக்கூடாது. அப்போது இங்கே எங்கன்னா நம்மளுக்கு y இருக்கா, இல்லை. ஸோ y = x dy/dx + c. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஒய்யை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது x dy/dx - y + c = 0. ஸோ விச் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷனில் அவங்க கொடுத்துருக்குற அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ன்ற டேர்ம் வந்து நம்மளுக்கு வராததுனால என்னோடய ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம எழுதும்போது நம்மளுக்கு சின்ற டேர்மே வரக்கூடாது, அதாவது சிஏ இல்லாமல் எழுதணும். ஸோ சிஏ இல்லாமல் எழுதணுன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுவேன், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், dy/dx = mன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கக்கூடாது, சி தான் என்னோட ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டாக. அப்போ எனக்கு வர ஈக்குவேஷன் எனக்கு என்ன இருக்கக்கூடாது, சி இருக்கக்கூடாது. அப்போது dy/dx = m. சி இல்லையா, அப்போ நான் என்னன்னு சொல்லிடலாம், இதுதான் என்னோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், m and c both are arbitrary constant. m and c both are arbitrary constantன்றதுனால m is equal to mx plus c என்னோட லைன் ஈக்குவேஷன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், dy/dx = mன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு திரும்பி என்ன பண்ணுறேன், அகெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங். அகெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங் பண்ணும்போது இந்த நம்ம dy/dx கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த டேர்மில் தான் திரும்பி நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃப்ரென்சியேஷன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ dy/dx = mனா இதை வந்து இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், d²y/dx². அதுதான் நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ d²y/dx² = 0. ஸோ இங்கே நம்ம இங்கே வந்து d²y/dx² = 0ன்னு இருக்கா. இங்கே நம்மளுக்கு எம்மோ இல்லை என்னோ இல்லை, ஸோ எம்மோ இல்லை சியோ இல்லை. ஸோ ஹியர் போத் m and c both are arbitrary constant. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னால நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எழுதுகிற அந்த ஈக்குவேஷனில் வந்து அந்த டேர்ம்ஸ் இல்லாமல் எழுதுவோம். ஸோ d²y/dx² = 0 இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான். ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் டேர்மை வந்து அவங்க ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபைனலாக கண்டுபிடிப்போம்ல ஒரு ஈக்குவேஷனில், அந்த ஈக்குவேஷனில் வந்து அந்த பர்டிகுலர் டேர்ம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது, அதாவது வரவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.3.
find the differential equation of the family of curves y is equal to a by x plus b where a and b are arbitrary constant. So y is equal to a by x plus b. Differentiating with respect to x, அதாவது கொடுத்துருக்க அந்த y with respect to x differentiate பண்ணுறோம். see நம்மளுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு 1 by x 2 by x 3 by x இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்குன்னா -1 by x square -2 by x square கிடச்சிடும். ஓகேவா, இது வந்து நம்மளோட ஷார்ட்கட். 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்ன்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட். 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -1 by x square. 2 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2 by x square. இப்போ ஏ வந்து என்னோட கான்ஸ்டன்ட் டேர்ம். நான் என்னன்னு சொன்னேன் 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னேன் -1 by x squareன்னு சொன்னேன்னா. ஸோ a into -1 by x square plus 0. இப்போ என்ன ஆகும் -a by x square and the x square இங்கே cross multiply ஆகிடும். ஸோ x square dy by dx is equal to -a. இது என்ன பண்ணுறேன்னா அப்படின்னா அகெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங், திரும்பி இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு uv மெத்தட் தெரியும். ஸோ uv மெத்தடில் வந்து uv is equal to uv dash plus vu dash. அப்போ எனக்கு கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயரு அதை வந்து நான் என்னோட யூவாக எடுத்துக்கிறேன். செகண்ட் டேர்ம் dy by dx என்னோட வியாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து u with respect to x differentiate பண்ணுறதுனால du by dx is equal to 2x. du by dx can be further written as u dash. நான் சொன்னேன்னா y dash வந்து dy by dxன்னு எழுதலாமா, அப்போ u dash du by dxன்னு எழுதலாம்ல, அதுதான் இது. நெக்ஸ்ட்டு dv by dx. dv by dxனால் நம்மளுக்கு dy by dx இருக்குது, அது ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் d square y by dx square. this can be further written as v dash is equal to d square y by dx square. ஸோ அப்போ uv இங்கே பாருங்கள் uv ஃபார்முலா என்னது uv dash plus vu dash. ஸோ x square y dy by dx is equal to uவோட வேல்யூ நம்ம இங்கே என்னென்னு எடுத்துருக்கோம் x square. ஸோ x square v dashோட வேல்யூ என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சோம் d square y by dx square plus vயோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்தோம் dy by dx, u dashோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம் 2x. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ என்ன பண்ணுவேன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ x square d square y by dx square plus 2x dy by dx is equal to 0. ஏன்னா a வந்து என்னோட கான்ஸ்டன்ட் டேர்ம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரெண்டு டேர்ம்லேயுமே எக்ஸ் இருக்குது கரெக்டாக, இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அதை நான் காமனாக எடுத்துப்பேன். இப்போ 2 எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும் கரெக்டாக, அதுதான் இந்த எக்ஸ். ஸோ எக்ஸ் d square y by dx square plus 2 dy by dx is equal to 0. இந்த எக்ஸ் இங்கே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் d square y by dx square plus 2 dy by dx is equal to 0 is the required equation. ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஷனில் என்னென்னு கொடுத்துருந்தாங்க, ab ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனில் ஏபி இல்லாமல் பார்த்துருக்கணும் கரெக்டாக. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் நமக்கு என்னென்னு பண்ணிட்டோம், ஏவையும் பிஏவையும் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.